ஆனா நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு எனக்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதுல பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்களை டிப்ளாய் பண்றோமா, கிரௌட சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க, 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல 5 பேர். வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடமையா பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுசாமி பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு சந்ததி அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல. அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார். 500 பேர் பந்தோபஸ்ட்ல இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்கண்ணா, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், கார்டு, வண்டிக்குள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கூட இல்ல. ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் 30 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500 சொன்னால ஏத்துக்க முடியாது கணக்கு. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும், அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணுமல்ல, அதையே செய்யாம இன்னைக்கு 500 மழுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், அதுலயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க?